எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி, அதாவது பிரியாணிக்கு எந்த ஐட்டமும் இன்னைக்கு இல்லை, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி பண்ணுறோம், வெங்காயம் தக்காளி மட்டும்தான் வீட்டில் இருக்குன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு குஸ்கா வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பொதுவாக எண்ணெய் இல்லாமல் நான் பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் எங்களுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றியே கொஞ்சம் பண்ணுங்கன்னு ஒன்று ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு சின்னதாக ஒரு 3 துண்டு பட்டை, 2 இலை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ அப்படியே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 வெங்காயம், 2 டம்ளர் ரைஸு, அதாவது 400 கிராம்ஸ் ரைஸுக்காக இந்த வெங்காயத்தை போடுறேன். 2 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த வெங்காயம் வதக்கும் போது எப்போதுமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அது எதுன்னா வெங்காயம் நல்லா வதங்கும், கலர் கொடுக்கும், கீழே அடி பிடிக்காம வரும். இப்போ வெங்காயம் இந்த ஸ்டேஜுக்கு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன். இது 2 டம்ளர் ரைஸுக்காக. 2 டம்ளர்னா ஒரு டம்ளருங்கிறது 200 கிராம்ஸு. இதுவும் நல்லா அப்படி வதக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி, நான் பெரிய தக்காளியாக ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இவ்வளோ போதும். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்தாப்புல ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் கலர் பியூட்டிஃபுல்லாக கொடுக்கும், ஆனால் காரம் இருக்காது. அதனால் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ காரத்துக்காக ஒரு 1/4 ஸ்பூனு நார்மல் சில்லி பவுடர், அவ்வளோதான். இதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ புதினா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்படி ஒரு அரை கட்டு புதினா போடலாம். இதுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. புதினாவை விட கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இப்போ தயிர், ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் தயிர், ஒரு 50 கிராமுக்கு மேலே இருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த தக்காளி இதுலேயே வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் அரிசி, ஏற்கனவே 2 டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கிறோம், தண்ணியை வடிகட்டியாச்சு, 1/2 அன் ஹவர் ஊறி இருக்குது. 20 நிமிஷம் மினிமம், 30 மினிட்ஸ் மேக்ஸிமம். சப்போஸ் 30 மினிட்ஸ் தாண்டிட்டுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி வச்சிருங்க. அரிசி மசாலா அப்படி ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தண்ணி, இந்த டம்ளருக்கு தான் 2 டம்ளர் ரைஸு. இன்னொரு அரை டம்ளர், அவ்வளோதான். 1க்கு ஒரு 1.25 ஊற்றலாம் நீங்கள். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு
இந்த ஸ்டேஜில் லெமன் ஒரு ஹாஃப் லைம் புழிஞ்சு வச்சுருக்கிறேன், அப்படியே ஊற்றுங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ளேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை குக் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் குக்கிங்காக ஒரு செக்யூர் குயிக் ரேப்பிட் குக்கிங்காக யூஸ் பண்ணுறோம். ஹை ஃப்ளேம். இப்போ டைம் செட் பண்ணி வச்சுக்கிறேன். டர்போ ஒரு 5 minutes டைமில் இது வந்து குக் ஆகிடும் உங்களுக்கு. லெட் அஸ் வெயிட் ஃபார் அனதர் 5 minutes. எஸ், இப்போ ஒரு 5 minutes ஆச்சுது. உங்கள் ஃபுட்டு ரெடி ஆகிட்டுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். பாருங்க, அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தம் ஒரு 10 minutes தம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை முடிச்சு 10 minutes இப்போ தம் போய்கிட்டு இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம். தெர் இஸ் நோ ஸ்டீம். அவ்வளோதான். வாவ், பியூட்டிஃபுல் 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 பியூட்டிஃபுல். இப்போ நமக்கு தேவையாக இருந்தால் ஒரு அரோமாவுக்காக ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ நெய் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை போடுங்க. அப்படி கிளறி பார்ப்போம். ஒரு அருமையான ஒரு குஸ்கா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.